அடுத்து 4th பேராகிராஃப் சிலபஸ்ல ஆசிட் பேஸ் தியரி. அதில் முதல்ல ஒரு 4-5 தியரிஸ் இருக்கு. அரினியஸ் தியரி, அதுக்கப்புறம் லவ்லி பிரான்ஸ்டட் தியரி. ஒவ்வொன்றுத்துக்கும் அதனுடைய லிமிடேஷன்ஸ் பார்க்கணும், ப்ளஸ் அதனுடைய மெரிட்ஸ் ரெண்டுமே பார்க்கணும். அது முதல்ல அரினியஸ் தியரி, அதுக்கப்புறம் லவ்லி பிரான்ஸ்டட், அதுக்கப்புறம் லூயிஸ் ஆசிட் பேஸ், அதுக்கப்புறம் லக்ஸ் ஃப்ளோர் கான்செப்ட், இதெல்லாம் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் HSAB பிரின்சிபல், அதுக்கப்புறம் தான் நான் ஆஃப் கோர்ஸ் சால்வன்ஸ். சரிங்களா? இதெல்லாமே நமக்கு அடுத்தடுத்த சிலபஸில் இருக்குது. சரிங்களா? இந்த 4 தியரி பார்த்ததுக்கப்புறம் HSAB பிரின்சிபல். இந்த ஏரியாவில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த HSAB பிரின்சிபல். ஹார்ட் ஆசிட் அண்ட் ஹார்ட் பேஸ், சாஃப்ட் ஆசிட் அண்ட் சாஃப்ட் பேஸ், அதனுடைய பிரின்சிபல் தான் அது. அந்த தியரி தான் இந்த ஆசிட் பேஸ் தியரியில ரொம்ப முக்கியமான ஒரு தியரி. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்து எப்படி VSEPR தியரி, அதே மாதிரி பேலன்ஸ் பாண்ட் தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, எக்ஸைட்டேஷன் தியரி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி HSAB பிரின்சிபலும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன்னா HSAB பிரின்சிபலில் தான் ஒரு எலக்ட்ரான் டிச் ஒரு எலக்ட்ரான் டெபிஷன் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸுக்கும் ஆர்கானிக் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்க்கு ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி சொல்லக்கூடியது HSAB பிரின்சிபல். சரிங்களா? இப்போ ஒரு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இருக்கு, அதில் இருக்கக்கூடிய H- சாஃப்டா ஹேடா, அது வந்து ஒரு எலக்ட்ரான் டெபிஷியன்டான கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் கார்பன் போய் அட்டாக் பண்ணுதா இல்லை ஆக்சிஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுதா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் அந்த HSAB பிரின்சிபல். சரிங்களா? அதனால இங்கே எப்படி நம்ம இந்த தியரிஸ் எல்லாமே பார்த்தோமோ அதே மாதிரி அந்த HSAB பிரின்சிபல் நீங்கள் என்ன பண்ணலாம், டீட்டெயில்டாக படிக்கணும். அதில் தான் நம்ம பார்டர் லைன் ஆசிட், சரிங்களா, அது எல்லாமே சாஃப்ட் ஆசிட், இது சாஃப்ட் பேஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் இருக்கும். சில டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் டேபிளை வச்சு நம்ம ஒன்றும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஒரு ஃபஸ்ட் நாள் மனப்பாடம் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்குது, ஒரு 4 நாள் கழிச்சு திருப்போம் அது மறந்து போயிடும். பட் எப்போயுமே மெமரி பண்ணுறது யூஸ் இல்லை. சரிங்களா? அது எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி, மெமரி வந்து என்னது பிளான் கான்செப்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் மெமரி பண்ணுறத தவிர ஒரு காம்பவுண்டை மெமரி பண்ணுறது வந்து வேஸ்ட். சரிங்களா? எத்தனை பாண்டிங் அதெல்லாம் எப்பயுமே விஷயத்தை இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கரெக்டாக போடும்போது கரெக்டாக கூட வரும். அதுக்காக நம்ம போட்டதெல்லாம் கரெக்டாக ஆகிடாது. சொல்ல புரியுங்களா? அதனால் அப்படிலாம் இல்லை. இந்த HSAB பிரின்சிபலை நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டீங்கன்னா S பிளாக் எலமெண்ட், P பிளாக், D பிளாக், F பிளாக், அதே மாதிரி அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த HSAB பிரின்சிபலை அடுத்த கிளாஸ், இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி இதே இன்னைக்கு 4 தேதியுமே முடிக்க முடியாது. சரிங்களா? அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக அடுத்த சாட்டர்டே சண்டே வரக்கூடிய கிளாஸில் HSAB பிரின்சிபலை கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். சரிங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் தேதியில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது லவ்லி, அதுக்கு முன்னாடி அரினியஸ் தேதி தான் ஃபர்ஸ்ட் தேதி. இது எல்லாமே நிறைய நீங்கள் எழுதுற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? நிறைய எழுதணும், எல்லாத்தையும் உட்காந்து எழுதிக்க முடியாது, போர்டில் எழுதிட்டு தான் லேட் ஆகிடும். சரிங்களா? கான்செப்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸில் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் 1 by 1 என்ன பண்ணலாம், நோட் பண்ணி எழுதாதீங்க முதல்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் 1 by 1 சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் யாருக்காவது தெரிஞ்ச மாதிரி அரினியஸ் கான்செப்ட் என்னது? H plus எப்போ கொடுக்கும்? எசென்சியல் கண்டிஷனே வாட்டர். எசென்சியல் கண்டிஷன் ஆனது வாட்டர் தான் அரினி சொல்லக்கூடிய எசென்சியல் கண்டிஷன். அதை வச்சு தான் ஒரு சப்ஸ்டேட் வந்து ஆசிடா, ஒரு சப்ஸ்டேட் வந்து பேஸா அப்படின்னு சொல்லக்கூடியது எசென்சியல் கண்டிஷன். ஒரு வாட்டர் எடுத்துக்கிறங்க, உங்களுக்கு என்ன சால்வெண்ட் கொடுக்குறாங்க, அது ஆசிடா இருந்தாலும் சரி பேஸா இருந்தாலும் சரி, எடுத்து அதில் டிசால்வ் பண்ணுங்க. அப்படி டிசால்வ் பண்ணும்போது அது டிசோசியேட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ளஸ் கொடுக்குதா மைனஸ் கொடுக்குதா, H ப்ளஸ்ஸாக கொடுக்குதா இல்லை OH மைனஸாக கொடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அரினியஸ் ஆசிடா அரினியஸ் பேஸான்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரினியஸ் ஆசிட், ஃபர்ஸ்ட் அரினியஸ் ஆசிடுக்கு டெஃபினேஷன் எனி சப்ஸ்டேட் dissolved in water, any substrate dissolved in water or dissociate in aqueous solution to give H plus ion. It is called arenous acid. இதுதான் அரினியஸ் சொல்லக்கூடிய கான்செப்ட். எந்த சப்ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க. அப்படி டிசால்வ் பண்ணும்போது அது H ப்ளஸ்ஸாக கொடுத்தா அது ஆசிட், OH மைனஸாக கொடுத்தா என்னது பேஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம் உங்களுக்கு சொல்ல 1 by 1 எழுதிக்கலாம். எனி ஆசிட் அல்லது அதாவது அரினியஸ் ஆசிடுக்கு எனி சப்ஸ்டேட் டிசால்வ்ட் இன் வாட்டர் டு இன் அக்வஸ் மீடியம். சரிங்களா? அல்லது டிசோசியேட்டட் இன்டு வாட்டர் எழுதும்போது H ப்ளஸ் கொடுத்தா அது ஆசிட், OH மைனஸ் கொடுத்தா அது பேஸ் ஜென்ரல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு
ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு. இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுத்து வாட்டர்ல இன்அக்வஸ் மீடியம் அல்லது வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது H+ and Cl- நமக்கு கிடைக்கும். இதே HNO3 வந்து நம்ம டிசால்வ் பண்ணும்போது நமக்கு H+ NO3-. இதே அசிட்டிக் ஆசிட் டிசால்வ் பண்ணும்போது ஆனா இப்படி தான் இருக்கும். கரெக்ட்டா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் CH3COO- plus H+. இதெல்லாமே அக்வஸ் மீடியத்துல வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு H+ அயான்ஸை கொடுக்கிறதுனால இதெல்லாம் என்னது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், HNO3 நைட்ரிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட் எல்லாமே என்னது அரினியஸ் ஆசிட். என்ன ஆசிட்? அரினியஸ். இப்போ இந்த அரினியஸ் ஆசிட்ல இது ஸ்ட்ராங் ஆசிடா வீக் ஆசிடா? எழுதுறதுனால வீக்னு சொல்றேன் அதானே? சரி இப்படி எழுதுறேன். அதான் ஏன்னு கேட்குறேன். H+ எப்படி ஸ்லோவா கொடுக்குறது ஃபாஸ்டா கொடுக்குறது உங்களுக்கு தெரியும். இப்படி போட்டாலே பார்ஷியலி டிசோசியேட்டட் தான். அதான் ஏன்னு கேட்குறேன். இப்படி போட்டா கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட். இதுக்கு பேர் பார்ஷியலி டிசோசியேட்டட். அதுல இருந்து அதுக்கு பேர் தான் ஈக்விலிபிரியம். கரெக்ட் தானே? அதுதான் ஏன் அப்படி இப்படி நம்ம ஏன் இப்படி போடணும்னு கேட்குறேன். இது கம்ப்ளீட் டிசோசியேஷன். அது எந்த மாற்றமும் இல்லை. இது கம்ப்ளீட் டிசோசியேஷன். அதனால தான் அதுக்கு பேரு கம்ப்ளீட் டிசோசியேட்டட் இன்டு அயான்ஸ். இட் இஸ் கால்ட் தி ஸ்ட்ராங் ஆசிட். கரெக்ட்டா? இது பார்ஷியலி டிசோசியேட்டட். அது ஏன் வந்து பார்ஷியலி டிசோசியேட் ஆகுது, இது ஏன் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுதுன்னு கேக்குறேன். எப்பவுமே ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகும்போது இந்த ப்ராடக்ட் உடைய ஸ்டெபிலிட்டி இப்ப ஒரு சோடியம் இருக்கு, சோடியம் பிளஸ்ஸா மாறிடுச்சு. இப்ப சோடியம் பிளஸ்ஸா இருக்கிறத விட சோடியமா இருக்கிறது மோர் ஸ்டேபிளா, சோடியம் பிளஸ்ஸா இருக்கிறது மோர் ஸ்டேபிளா? அதனாலதான் சோடியம் யாரெல்லாம் ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட எல்லாமே என்ன பண்ணும், அதாவது ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்றதுக்கு Na+ ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். யாரெல்லாம் எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரான்ஸை கேட்கறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுத்து மோர் ஸ்டேபிளா மாறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி மோர் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய Na+ திரும்ப Na மாற்ற ட்ரை பண்ணுமா? பண்ணாது. அப்போ ஒரு HCl ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிங்கிறது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். நமக்கு ஈக்விலிபிரியம் படிக்கும்போது அது கெமிக்கல் ஈக்விலிபிரியமா இருந்தாலும் சரி, அயானிக் ஈக்விலிபிரியமா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் டிசோசியேஷன் எப்போ நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய ஒன்று கேட்டையான் இல்லைனா இங்க இருக்கக்கூடிய ஆனியானுடைய ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் இது திரும்ப இங்க ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்ப HCl ஃபார்ம் ஆகணுமா ஆகக்கூடாது அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ண முடியாது. இவங்க இல்லை, சரிங்களா? அப்போ ஃபார்ம் ஆகுது. இப்போ வாட்டர் போட்டு டிசால்வ் பண்ணியாச்சு. H+ and Cl- ரெண்டுமே கிடைச்சிருச்சு. இப்போ இங்கேயும் H+ and NO3- கிடைக்குது. இங்கேயும் வந்து CH3COO- and H+. இது H+ வந்து காமன். அப்போ H+ உடைய நேச்சரை பொறுத்து இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட், இது வந்து வீக் ஆசிட் சொல்ல முடியாது. அப்ப யாரை வச்சு சொல்லணும்? அதனுடைய ஆனியான்ஸை வச்சு சொல்லணும். இப்போ ஆனியானுடைய ஸ்டேட் என்னது? Cl-. இங்க ஆனியானுடைய ஸ்டேட் என்னது? NO3-. இங்க வந்து என்னது? CO-. இப்போ இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா Cl-. NO3 அப்படிங்கிறது என்னது? நைட்ரஜன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். இங்க கார்பன் அண்ட் ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இது வந்து ரெசனன்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணும், இங்கே ரெசனன்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஆனா இது ரெண்டு ஏன் நம்ம ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்றோம்னா, எந்த ஒரு நெகட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி யாருக்கு இருக்கோ இட் இஸ் கால்ட் சார்ஜ் டிஸ்பர்ஷன். அது பேர் என்னது? சார்ஜ் டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சார்ஜை லொகேட் பண்ணி வைக்கக்கூடியது. ஒரு சார்ஜ் ஒரு ஏரியாவில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறதுக்கு யாருக்கு கெபாசிட்டி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் சார்ஜ் டிஸ்பர்ஷன் அதிகம். அப்போ சார்ஜ் டிஸ்பர்ஷன் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சார்ஜை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய கெபாசிட்டி அதிகம் அர்த்தம். அந்த சார்ஜ், அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து மோர் ஸ்டேபிள் நம்ம, சரிங்களா? அதனால தான் இது 3p ஆர்பிட்டால். 2p ஆர்பிட்டாலுடைய ஆர்பிட்டால் எவ்வளோ சைஸ்? அப்போ 2p ஃப்ளூரினுக்கு மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்னது? ஹைலி எலக்ட்ரான் டிஸ்பர்ஷன். ஆல்ரெடி ஃப்ளூரின் மேலே 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. வரக்கூடிய நெகட்டிவ் எலக்ட்ரான் என்ன இருக்கும்? ரிப்பல்ஷன். அதனால தான் ஃப்ளூரினுக்கு மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்னது? ரிப்பல்ஷன் இருக்கும், பிளஸ் வந்து ஸ்மாலர் சைஸ். அந்த ஹோல் பண்ணி வைக்கக்கூடிய கெபாசிட்டி கிடையாது. அதனால தான் ஃப்ளூரின் இமிடியேட் என்ன பண்ணுன்னா இங்கேயாவது H+ இருந்தால் அப்சார்ப் பண்ணிட்டு HF மாறிடும். ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் ஸ்ட்ராங் பாண்டா மாறும். இப்போ இங்க இருக்கக்கூடிய 3p ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால கம்பேர் பண்ணும்போது லார்ஜர் சைஸ் ஆர்பிட்டால். அப்ப 2p கம்பேர் பண்ணும்போது 3pக்கு சைஸ் அதிகம். சைஸ் அதிகமா இருக்கிறதால அந்த நெகட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய நேச்சர், நெகட்டிவ் சார்ஜை டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடிய நேச்சர் யாருக்கு அதிகம்? அதனால குளோரின் HCl இருக்கிறத விட Cl- இருக்கிறது தான் மோர் ஸ்டேபிள். அதுவும் இல்லாம 2p ஆர்பிட்டால் குளோரினுக்கு வேக்கன்ட் d ஆர்பிட்டால். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு குளோரின் ஏன் லீவிங் குரூப்பா வெளியே போகணும்?
ஆல்ரெடி இப்போ நம்ம எப்படி பார்த்தோம் SN2 ரியாக்ஷன்ல ஒரு குளோரின் இங்க இருக்கக்கூடிய குளோரின் ஆக்டேட் வந்து கம்ப்ளீட். ஏன்னா இங்க ஒரு பாண்ட் 2 4 6 இங்க ஆக்டேட் கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஒரு குளோரின் ஏன் Cl மைனஸா வெளியே ஒரு லீவிங் குரூப்பை வெளியே போகணும், ஒரு கார்போகேட்டைன் ஏன் ஃபார்ம் ஆகணும் பார்த்தோமா இல்லையா? இப்படி ஆல்ரெடி மோர் ஸ்டேபிளா இல்லையா? குளோரின்ங்கிறது மோர் ஸ்டேபிள். ஆனா மோர் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஏன் Cl மைனஸா வெளியே போயிட்டு அன்ஸ்டேபிளா மாறுது? இது அன்ஸ்டேபிள். அது Cl மைனஸ் என்ன கிடையாது, அன்ஸ்டேபிள் இல்ல. ரெண்டு ரீசன். ஒன்னு Cl மைனஸ் ஏன் அன்ஸ்டேபிள் இல்ல அப்படின்னா, ஒன்னு சார்ஜ் டிஸ்பர்ஷன் சொல்லக்கூடிய ஹோல்டிங் கெபாசிட்டி, சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஹோல்ட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி அதிகம். பிளஸ் இந்த குளோரின்ல வேக்கன்ட் டி ஆர்பிட்டல் இருக்கிறதுனால இந்த வேக்கன்ட் டி ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணலாம், இமிடியேட்டா ப்ரொவைட் பண்ணி ஸ்டெபிலைஸும் பண்ணலாம். சொல்றது புரியுதுங்களா? அதனால தான் குளோரின் இங்க இருக்கக்கூடிய ஆக்டேட்டை விட ரெசனன்ஸ் மூலமா ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய இன்னும் மோர் ஸ்டேபிள். அப்ப இந்த ஸ்டெபிலிட்டியை விட இந்த ஸ்டெபிலிட்டி என்னது ரொம்ப அதிகம். அதனாலதான் இந்த ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய கேட்டையான்ஸ் அல்லது ஆனியான்ஸை பொறுத்து, ஆனியானுடைய ஸ்டெபிலிட்டியை பொறுத்து, இல்லைன்னா கேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டியை பொறுத்து எங்க ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கோ அது திரும்ப அன்ஸ்டேபிளா மார்க்கு ட்ரை பண்ணாரு. அப்ப குளோரின் இங்க HCl இருந்தாலும் கூட, இங்க ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் கூட இதுவும் மோர் ஸ்டேபிள் தான். இதை கம்பேர் பண்ணும்போது Cl மைனஸ் வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் அண்ட் 3p ஆர்பிட்டால் உடைய ஸ்டெபிலைசேஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால இதை விட என்னது மோர் ஸ்டேபிள். அதனால தான் இந்த Cl மைனஸ் யார் கூட திரும்ப சேரல, அந்த ரீசன் தான் எல்லாத்துக்குமே. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் ஹோல்ட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி அதிகமா இருக்கோ அதெல்லாம் ஹைலி ஸ்டேபிள் ஆனியான். ஹைலி ஸ்டேபிள் ஆனியான் திரும்ப என்ன பண்ணாது, ஒரு கேட்டையான் கூட சேர்ந்து திரும்ப ஃபார்ம் ஆகாது. அதனால தான் இது எல்லாமே என்னது ஸ்ட்ராங் ஆசிட். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இதெல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட். ஆனா இது என்னது ஆக்சிஜன் வந்து ஸ்மால் சைஸ் ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால். 2p ஆர்பிட்டாலுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஹோல்ட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி கம்மி. அதனால தான் இமிடியேட் யார் கூட சேருது, நம்ம இப்படி இருக்கிறத விட அசிட்டிக் ஆசிடா இருக்கிறது தான் மோர் ஸ்டேபிள் சொல்லிட்டு திரும்ப ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். அந்த கான்செப்ட் தான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? எங்கெல்லாம் ஒரு கான்ஜுகேட் பேஸ் உடைய ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கோ அது இமிடியேட்டா ஒரு கேட்டையான் கூட சேர்ந்து திரும்ப ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் சொல்றது. அதுக்கு பேர் என்னது ஈக்குலிபிரியம். அப்ப ஈக்குலிபிரியம் அப்படின்னா ப்ராடக்ட் சைடுல ஸ்டெபிலிட்டி கம்மியா இருந்தா திரும்ப ரியாக்ஷன் நடக்கும். சரிங்களா? திரும்ப ரியாக்டண்டா மாறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ இங்க நம்ம வெளிநாடு போறோம், வெளிநாட்டு இருந்தோமா ஸ்டெபிலிட்டி எங்க இங்கதான் ஸ்டெபிலிட்டி ஆகும். அப்ப திரும்ப இங்க தான் வந்தோம். சரிங்களா? அதுக்கு பேர் ஈக்குலிபிரியம். சில பேர் அங்கேயே போய் இருந்துட்டு என்னது அது யூனி டைரக்ஷனல் கேரக்டர், அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். சொல்றது புரியுதா? எங்க ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குமோ அதை நோக்கி தான் நம்ம மூவ் ஆகணும். சொல்றது புரியுதா? அதனால தான் இது ரெண்டு ஸ்ட்ராங் ஆசிட், இது என்னது வீக் ஆசிட். சொல்றது புரியுதா? அக்கார்டிங் டு அரினேஸ் ஆசிட் படி இது ரெண்டுமே ஸ்ட்ராங் அரினேஸ் ஆசிட், இது என்னது வீக் அரினேஸ் ஆசிட். சரிங்களா? இப்ப அடுத்த கேட்டகரி H+O4 இருக்கு. இது இப்படி எழுதுமா, இப்படி எழுதுமா? அப்புறம் ஸ்ட்ராங் ஆசிட் வேற ஆமா இல்லையா? நம்ம தனியா எழுதும்போது ஸ்ட்ராங் ஆசிட் தான் சொல்லுவோம். பட் அரினேஸ் கான்செப்ட்ல எழுதும்போது H+HSO4- இது இப்படி எழுதணும். ஆனா அரினேஸ் ஆசிட்ல வாட்டருடைய கண்டென்ட், சால்வென்ட் ரோல் அதிகமா இருக்குது. எப்பவுமே சப்ஸ்ட்ரேட்டை விட சொல்யூட்டை விட சால்வென்ட் என்னது அதுக்கு அதான் சொல்யூஷன். சொல்யூஷன் என்னது சொல்யூட் பிளஸ் சால்வென்ட். சால்வென்ட் ரோல் அதிகமா இருந்தா அது பேர் என்னது சொல்யூஷன். அப்ப இங்க சால்வென்ட் ரோல் வாட்டர் தானே, வாட்டர் வந்து என்னது சால்வென்ட். இப்ப சால்வென்ட்க்கு திரும்ப என்ன இருக்கு, அது H+ இருக்கா இல்லையா? அப்ப அந்த H+ திரும்ப என்ன ஆகும், அந்த HSO4- திரும்ப நம்ம வாட்டர்ல டிசோசியேட் ஆயிட்டு நமக்கு H+ and SO4 மோர் ஸ்டெபிலைஸ்டு சார்ஜ். கரெக்டா இல்லையா? இது அப்ப திரும்ப இதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகும். என்ன கிடையாது H+ கிடையாது. அதனால தான் இது பேர் என்னது. இந்த கேட்டகரி எழுதும்போது நீங்க சிங்கிள் ஏரோ மார்க் போட்டு ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் எழுதக்கூடாது. ஏன்னா இது ஃபர்தரா புரோட்டான்ஸ் இருக்கிறதுனால இந்த புரோட்டான் திரும்ப வாட்டர்ல டிசால்வ் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ 2 H+ அயன்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் சிமிலர் டு H3PO4. H3PO4 முதல்ல என்ன கிடைக்கும், இது ஒரு ரிவர்ஸ் வந்து இருக்கும். முதல்ல H+ HPO4-, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய HPO4- என்னது H+ and PO4-, PO4-. இதுக்கு பேர் என்னது, இதெல்லாமே மோனோப்ரோட்டானிக் ஆசிட். These are called the monoproton. மோனோ சொல்லிட்டாலே ஜெனரலா புரோட்டானிக் ஆசிட். சரிங்களா? இது பேர் சொல்லுங்க புரோட்டானிக் ஆசிட் அப்படினா H+ யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க ஜெனரலா அவங்க பேரு புரோட்டானிக் ஆசிட். பட் இது பேர் என்னது பாலிப்ரோட்டானிக் ஆசிட். இது பேர் என்னது பாலிப்ரோட்டானிக் ஆசிட். more than 1 H+ யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதுல என்னது H3PO4, H3PO2, சரிங்களா, H4P2O7 இதெல்லாம் என்னது பைரோபாஸ்பரிக் ஆசிட். அதே மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் HPO4 மோனோ சிங்கிள் புரோட்டானிக் ஆசிட் தான், டை கிடையாது. ஒண்ணுக்கு மேல கூட என்ன சொல்றாங்க பாலிப்ரோட்டானிக் ஆசிட். பாலிப்ரோட்டானிக் ஆசிட் அப்படிங்கிறது இங்க கரெக்ட்டா. அப்ப அரினேஸ் ஆசிட்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஜெனரலா புரோட்டானிக் ஆசிட் சொல்லலாம், ஒரு H+ மேல கொடுத்தா அது பேர் என்னது பாலிப்ரோட்டானிக் ஆசிட். அப்ப இதுல எத்தனை H+ இருக்கோ அத்தனை
H+யும் வெளியே கொடுக்கும். ஏன்னா வாட்டருடைய ரோல் வந்து அதிகம், அத்தனை நெகட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? இதுதான் அரினியஸ் கான்செப்ட் படி யார் யாரெல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகிட்டு H+ கொடுக்குறாங்களோ, ஜென்ரலாக ஒரு H+ கொடுத்தா அது பேர் மோனோ புரோட்டோனிக் ஆசிட், ஒன்றுக்கு மேலே கொடுத்தா அது டை ட்ரைன்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ இது சொல்லும்போது டை புரோட்டோனிக் ஆசிட், இதுவும் H3PO4 ஒன்று இருக்கா, ஃபஸ்ட்டு நம்ம திரும்ப கொடுத்துக்கணும் H2PO4 திரும்ப இந்த ட்ரை. சரிங்களா? இந்த ட்ரை இது ஜென்ரலாக நீங்கள் இன்னொரு கண்டிப்பாக கூட நினைப்போம். சரிங்களா? அடுத்த ஈக்குவேஷன் வந்து இது ட்ரை புரோட்டோனிக் ஆசிட், ஜென்ரலாக சொல்லும்போது அது என்னது பாலி புரோட்டோனிக் ஆசிட். சரிங்களா? இது அரினியஸ் ஆசிட்ல வரக்கூடிய லூயிஸ் ஆசிட், அரினியஸ் ஆசிடுக்கான டெஃபினேஷன்.